அனைவருக்கும் வணக்கம். விஜயகாந்தோடைய ரெண்டு விஷயம் ஒத்து போறது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வழியில நடந்து இந்த சாப்பாடுனா என்னன்னு விஜயகாந்த் கடைபிடிக்கிறாரு. மிக்க மகிழ்ச்சி. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. நேற்று தான் என்னமோ விஜயகாந்த் படம் பார்த்த மாதிரி இருக்குது, நேற்று தான் என்னமோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆனா ஒரு வருஷம் கடந்தது பெரிய விஷயமா இருக்குது. அதுதான் இருக்கிற சமத்துல மக்கள் அவரை பயன்படுத்திக்கல. இல்லாத சமத்துல பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு ஜனம். எதுக்கு இந்த ஜனம் இப்ப வருது? அன்னைக்கு இருந்தாரு விஜயகாந்த், அன்னைக்கு அவரை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அவர் அமைச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. மக்கள் இந்த அளவுக்கு வருத்தப்பட. இப்ப போயிட்ட பிறகு இவ்வளவு வருத்தம், இவ்வளவு மாலை, இவ்வளவு அன்னதானம், இவ்வளவு துக்கம் எதுக்கு? இருக்கிறதுல மூணு தலைவர் தான் நான் சொல்லுவேன். ஒன்னு எம்ஜிஆர், ரெண்டாவது காமராஜர், மூணாவது விஜயகாந்த். இவங்களுக்கு தான் என்னன்னு தெரியும், படிப்புன்னா என்னன்னு தெரியும், சாப்பாடுன்னா என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏழைகளுடைய பசியை தீர்த்தவங்க மூணு பேர் தான், எம்ஜிஆர், காமராஜர், விஜயகாந்த் தான். நான் அடிச்சு சொல்லுவேன், ஆணித்தனமா சொல்லுவேன். இப்ப இருக்கிற கட்சிங்களுக்குன்னு ஒரு இது பாடமாவே இருக்கட்டும். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்குதுன்னா அவர் இன்னும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல ஒண்ணு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ரெண்டாவது இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல அண்ணன் கேப்டன் அவர்கள் தான். இது நான் பதிவு பண்ணுறேன். வருகின்ற எலெக்ஷன் வேற வருது, புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு எலெக்ஷன்னா 2026 தான். அது சுனாமி மாதிரியா இல்ல பூகம்பம் மாதிரியா தெரியாது. அடுத்தது களத்துல விஜய் இறங்குறாரு, புதிய கட்சி தொடங்குறாரு. இதே நிலைமை தான் விஜயகாந்த் புதிய கட்சி தொடங்கினாரு. அவர் அன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கியிருந்தா எத்தனை வார்த்தைக்கு அவரை பத்தி, இவர் கருப்பு எம்ஜிஆர் ஆயிடுவாரா, சிவப்பு எம்ஜிஆர் ஆயிடுவாரா, என்ன கமிட்டு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எம்ஜிஆர்னா ரெண்டாவது எம்ஜிஆர் நான் ஆணித்தனமா நான் சொல்லுவேன். இது இந்த பதிவு இந்த நாள்ல அவர் துக்க நாள். இவர் எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு வராங்க. கருப்பு சட்டை எதுக்கு போடுறீங்க? அவர் எல்லாம் நீடிச்சு வாழ்ந்துன்னு இருக்கிற நபரு என்ன கலர் சட்டை போட்டு? என்கிட்ட கருப்பு சட்டை இருக்கு, நான் போட மாட்டேன். எம்ஜிஆர் நினைவு எழுத்துக்கு நான் போனேன், அங்கே நான் கருப்பு சட்டை போடல. விஜயகாந்த் நினைவு நாள்ல நான் கருப்பு சட்டை போட மாட்டேன். தயவு செய்து துக்கத்தை அனுசரிக்காதீங்க. அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், உயிரோட இருக்கிறார் மட்டும் நினைச்சு இந்த கருப்பு சட்டை இன்னிலிருந்து போட ஆரம்பிக்காதீங்க. தயவு செய்து நான் சொல்றேன், விஜய் அதெல்லாம் சொல்றேன். ஏன்னா வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. அதுக்கு எதுக்கு துக்க வெளிப்பாடு? இப்பதான் பார்த்த மாதிரி விஜயகாந்த் ஒரு வருஷம் கடந்து போச்சு. நீங்களே அவரை ஒரு வருஷம் ஆயிப்போச்சு நீங்க தான் சொல்லுங்க. இல்ல, நேத்தும் விஜயகாந்த் தான், இன்னைக்கும் விஜயகாந்த் தான், என்றுமே விஜயகாந்த். அதே மாதிரி எம்ஜிஆரும் சரி, இன்றும் எம்ஜிஆர் தான், என்றுமே எம்ஜிஆர் தான். வணக்கம், பிஎஸ் பேசுறேன். கரெக்டாக